அப்புறம் முஸ்லீம்ல நிறைய திருமணம் செஞ்சோம் அது தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க, அது எப்படி? அப்ப முஸ்லிம்கள் பாய்மார்கள்லாம் பல கல்யாணம் பண்ணலாங்கிறீங்களா? அவங்க அந்த கேள்வி ஏன் கேட்கிறாங்கன்னா, முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் ஆண்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல அனுமதி இருக்கு, 2 திருமணம் செய்யலாம், அனுமதி இருக்கு. இது குர்ஆன்ல அனுமதி இருக்குங்கிறத தாண்டி பரவலா எல்லோருக்கும் அதை சொல்லி வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க? முஸ்லிம் பாய்மார்கள்லாம் எல்லாம் 4 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க பார்க்கிற பாய்மார்கள் எப்படி பார்ப்பீங்க? அவருக்கு 4 பொண்டாட்டி, இவருக்கு 4 பொண்டாட்டி, இப்படிதான் வெளி உலகத்துல போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்கள் மீது வெறுப்பை பரப்புவதற்காக சொல்லப்பட்ட பொய்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? ஒவ்வொரு முஸ்லிமும் 4 மனைவி வச்சிருக்கலாம். ஒரு மனைவி மூலமா மட்டும் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம். ஆக மொத்தம் 40 பிள்ளை. இவன் எங்க போவான்? இவன் மொத்தம் என்னவா 40 பிள்ளைகளை பெற்றெடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. நீ ஜாக்கிரதையாயிரு. இந்தியாவில் முஸ்லிம்கள் 4 திருமணம் பண்ணி 40 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்க எண்ணிக்கை அதிகப்படுத்துறாங்க. அவங்க ஒரு காலத்துல இன்னும் 20-30 வருஷத்துக்கு அப்புறம் பெரும்பான்மையா மாறிடுவாங்க. இந்துக்கள் நீங்க சிறுபான்மையா ஆயிருவீங்க, ஜாக்கிரதையா இருங்க. இப்படி ஒரு பீதியை உண்டாக்குறாங்க, அச்சத்தை உண்டாக்குறார்கள். முஸ்லிம்கள் மீது திட்டமிட்டு வெறுப்புணர்வை பரப்புகிறார்கள். இதுல உண்மைத்தன்மையே கிடையாது. குர்ஆன் என்ன சொல்லுதுங்கிறது 2வது வர. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா, குர்ஆன் சொல்வது உண்மை. ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை முஸ்லிம் ஆண்கள் செய்து கொள்ள குர்ஆன் அனுமதிக்குது. ஒரு திருமணம் தாங்கிறது இல்ல, 2 திருமணம் பண்ணலாம், அனுமதிக்குது. குர்ஆன் அனுமதிக்கிறது. அதுல எந்த பிரச்சனையும் இல்லாத நாங்க ஒப்புக்கொள்கிறோம். குர்ஆன் அனுமதிக்கிறது. ஆனா எப்படி நீங்க பார்க்கணும்னா, குர்ஆன் அனுமதிக்கிறது என்பதால் முஸ்லிம்கள் எல்லோரும் அதை செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படி நீங்க பார்க்கணும்ல. எல்லா முஸ்லிம்களும் செய்யறாங்களா? குர்ஆன் அனுமதிக்குது, முஸ்லிம்கள் அதை செய்யறாங்களா? முஸ்லிம்கள் 100க்கு 99.99 முஸ்லிம்கள் அதை செய்வது கிடையாது. நீங்க 100 பேர் கொண்ட ஒரு சபையில முஸ்லிம் 2 திருமணம் பண்ணவங்க கை தூக்குங்கன்னு சொல்லி பாருங்க. இப்ப நான் சொல்றேன், 2 திருமணம் பண்ண முஸ்லிம்கள் யாரு இருந்தா கை தூக்குங்க சொல்லி பாருங்க. பின்னால் திரும்பி பாருங்க, ஒருத்தரும் கை தூக்க மாட்டான். யார் 2 திருமணம் பண்ணவங்க இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. முஸ்லிம்கள் இருக்காது. 2க்கே வழி இல்லைங்கும் போது 3க்கு நாங்க எங்க போக, 4க்கு எங்க போறது? ஆனா எப்படி சொல்லி வச்சிருக்காங்க? எல்லா பாய்மார்களும் 4 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு பாய்மார் வீட்லயும் 4 மனைவி, ஒவ்வொரு வீட்லயும் டெய்லி பிரியாணி. அந்த பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு 10 பிள்ளைகளை பெற்று போடுறான்ட்டு பொய்யா சொல்லி வச்சிருக்கிறாங்க. எதார்த்தம் அப்படி இல்லை. முஸ்லிம் ஆண்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களில் ஈடுபடுவது கிடையாது. இதான் எதார்த்தம். அது என்ன நடக்குது? குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை தப்பாக முஸ்லிம்கள்ட்ட பொய்யா பிரச்சாரம் பண்றாங்க. முஸ்லிம்கள்லாம் பல திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த குர்ஆன் இந்த சட்டத்தை சொல்லுது. எங்களுக்கு எப்ப சொல்லுதுன்னு சொன்னா, பல நிபந்தனைகளோடு தான் அனுமதிக்கிறது. என்ன நிபந்தனை? ஒருவன் தன் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இன்னொரு தேவை, இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற தேவை ஏற்படுகிறது என்றால், தக்க காரணங்களோடு நியாயமான அடிப்படையில் 2 மனைவிக்கு மத்தியில் அவன் சமமாக நீதியாக நடப்பான் என்றால் அவன் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்வதற்கு தடை இல்லை என்று அனுமதி வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இது. தடை இல்லை என்றுதான் இஸ்லாம் சொல்கிறதை ஒழிய, முஸ்லிம் ஆண்கள்லாம் கண்டிப்பா 2 கல்யாணம் பண்ணுங்க, 3 கல்யாணம் பண்ணுங்க, 4 கல்யாணம் பண்ணுங்க எங்களை கட்டாயப்படுத்தல. எந்த குர்ஆனும் எங்களுக்கு கட்டாயப்படுத்தல, முகமது நபிகளும் எங்களுக்கு அப்படி கட்டாயப்படுத்தல. தேவை ஏற்பட்டா பண்ணிக்க. ஆனா பண்ணும் பொழுது கவனம், 2 மனைவியருக்கு மத்தியில் நீதமா நடக்கணும், அவங்க 2 பேருக்கும் சம உரிமையை கொடுக்கணும். இப்படி எங்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது. அப்ப இஸ்லாம் இது போன்ற ஒரு காலகட்டத்தில், இப்ப குறிப்பிட்ட சில காலகட்டம்லாம் இருக்கும், நீங்க அங்க ஒரு திருமணம் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டம் அங்கே செல்லுபடியா இருக்காது. எப்படி? இப்ப முந்தைய காலங்களை, குறிப்பா முகமது நபிகள் அவருடைய காலகட்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால், 1400 வருஷங்களுக்கு முன்னால யுத்தம் என்பது சர்வசாதாரணம். போர்க்களங்கள்லாம் அதிகமா நடக்கும். அற்ப விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க, யுத்தம் நடக்கும். யுத்தத்துல பெரிதும் பங்கேற்பவர்கள் யாரு? ஆண்கள். ஆண்கள் தான் யுத்தத்துக்கு போவாங்க. அப்படி ஆண்கள் போகின்ற பொழுது யுத்த களத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் செத்து மடிவார்கள், கொல்லப்படுவார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்கள் ஒரு போர் என்று வருகின்ற பொழுது கொல்லப்பட்டு விட்டால் அவர்களின் மனைவியர்கள் கைவிடப்பட்டு விடுவார்கள். இப்போ ஒரு ஊர்ல 1000 ஆண்கள் இருக்கிறாங்க, 1000 பெண்கள் இருக்கிறாங்க. இப்படி வைங்க, 1000 ஆணுக்கு 1000 பெண்ணு, ஒரு ஆணுக்கு ஒருத்தி, முடிஞ்சு போச்சு. கரெக்ட். இப்போ ஒரு யுத்த களம்னு வந்த உடனே அந்த ஆண்களின் எண்ணிக்கை குறைகிறது. 1000 ஆண்கள் என்று இருந்த அந்த இடத்துல யுத்த களத்தின் மூலமா ஒரு 400 பேர் செத்து போயிருப்பான். இப்ப ஆண்கள் 600 ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அந்த ஊரில் 600 ஆண்கள் இருக்கிறாங்க, 1000 பெண்கள் இருக்கிறாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கான்செப்ட் படி 600 ஆண்களுக்கு 600 பெண்கள், முடிஞ்சு போச்சு. மிச்சமுள்ள 400 பெண்கள் தங்களுக்கான வாழ்க்கை துணைக்கு என்ன செய்வார்கள்?
அவங்களுடைய நிலை என்ன? அந்த காலத்துல நீங்க தீர்வு சொல்லணும்ல. குர்ஆனும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை அனுமதிக்கிறது. எந்த காலகட்டத்தில் அனுமதித்த இந்த சட்டம் எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு? இப்பவும் இருக்கு. ஆனால் இது சொல்லப்பட்ட காலகட்டத்தை கவனத்தில் கொள்ளணுமா இல்லையா? யுத்த காலத்துல 400 ஆண்கள் கொல்லப்பட்டுட்டாங்க, 600 ஆண்கள் தான் இருக்கிறாங்க, பெண்கள் 1000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி, 600 ஆண்கள் 600 பெண்கள் முடிஞ்சிருச்சு. மிச்சமுள்ள 400 பெண்களுக்குரிய வாழ்க்கைக்கு என்ன நீங்க தீர்வு வச்சிருக்கிறீங்க? அந்த 400 பெண்களுக்கான துணை என்ன? அந்த 400 பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்களாக தெரிய வேண்டும் என்பீர்களா? அல்லது அந்த 400 பெண்கள் இல்லற வாழ்க்கையவே அனுபவிக்க கூடாது என்பீர்களா? இல்ல ஒருவனுக்கு ஒருத்தி தான் கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது, அவங்க கல்யாணம் பண்ணாலே சாகட்டும் என்று சொல்வதா? அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வழிகாட்டி ஏற்படுத்தணுமா இல்லையா? அது போன்ற சூழ்நிலையில தான் இஸ்லாம் ஒரு வழிகாட்டல கொடுக்குது. ஒரு ஆணை ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். இங்க இன்னும் மிச்சம் 400 பெண்கள் இருக்கிறாங்க, நீ விரும்பினா இன்னொரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பா. விரும்பினா கட்டாயம் இல்லை. நீ விரும்பினா இரண்டாவதாக வாக்கப்படுவதற்கு அந்த பெண் விரும்பினால் இரண்டாவது நீ கல்யாணம் பண்ணிக்க. அவங்க 2 பேரும் பொருந்தி கொண்டு செய்யக்கூடிய ஒன்றுல நமக்கு என்ன பிரச்சனை? அவங்க 2 பேரும் பொருந்திக்கிறாங்க, அந்த ஆண் பொருந்தி கொள்கிறான், அந்த பெண் பொருந்தி கொள்கிறாள். அவர்கள் இருவரும் ஒப்புக்கொண்டு இரண்டாவது திருமணம் என்கிற அந்த ஒப்பந்தத்தில் இணைகின்ற பொழுது அதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இல்ல அவங்க 2 பேரும் சேரக்கூடாது நம்ம சொல்ல முடியுமா? இப்படித்தான் அனுமதிக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆயுள் காலம் என்கிற அந்த ஒப்பீட்டளவுல நீங்க பார்த்தாலும் ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆயுள் காலத்தை விட பெண்களுக்கான ஆயுள் காலம் தான் கூடுதல். அவங்க தான் ஆண்களை விட நீண்ட காலம் வாழ்கிறார்கள் யதார்த்தத்தில். ஏன்னா ஆண்களை பொறுத்தவரை பல்வேறு நோய் உபாதைகளுக்கு உட்பட்டு இளம் வயதிலேயே மரணத்தை தழுவுகிறார்கள். 30 வயசுல மரணம் அடைஞ்சிருவான், 35 வயசுல 40 வயசுல மரணம் அடையக்கூடிய ஆண்களின் எண்ணிக்கை அதிகம். பெண்கள் அவங்களுக்கு ஆயுள் காலம் கூடுதல். அந்த காலத்துல இருந்து இப்போது வரையிலும் அதுதான் நிலை. துவக்க காலம் முதல் கொண்டு இப்போது வரையிலையும் ஆயுள் காலம் என்கிற அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஆண்களை விட பெண்களுக்கான ஆயுள் காலம் நீட்டிப்பு இருக்கிறது, அதிகமா இருக்கு. இப்ப நீங்க நம்ம தாத்தா பாட்டியை நீங்க கம்பேர் பண்ணாலே தெரியும். நம்ம தாத்தா பாட்டியை பார்த்தா தாத்தா சீக்கிரம் மூத்தாயிருவாங்க, பாட்டி இருப்பாங்க எல்லா வீட்லையும். தாத்தா சீக்கிரம் மரணமாயிருவார்கள், அவங்க காலமாயிருப்பாங்க. தாத்தா மரணமாய் காலமாகி 10-20 வருஷத்துக்கு பாட்டி இருப்பாங்க. இதை யதார்த்தம். ஆண்களின் ஆயுள் காலத்தை விட பெண்களுக்கான ஆயுள் காலம் கூடுதல். தாத்தா இளம் வயதிலேயே மரணத்தை தழுவி இருப்பார்கள். அப்ப இளம் வயது மரணங்கள் கூடுதலாக இருக்கிறது, ஆயுள் காலம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இப்போ அதே எண்ணிக்கைக்கு வாங்க. ஒரு ஊர்ல 1 லட்சம் ஆண்கள் 1 லட்சம் பெண்கள். சரி, இவன் நோயினால ஒரு 20,000 பேர் செத்து போயிடுறானே சின்ன வயசுலயே. அப்ப இப்ப 1 லட்சம் ஆண்கள் என்கிற எண்ணிக்கை 80,000 ஆயிப்போச்சா? பெண்கள் அதே 1 லட்சம் இருக்கு. அங்க குறைஞ்சா கூட பெருசா குறையாது, 5,000 குறையும். அப்ப இங்க 80,000 இருக்கிறது, இங்க 95,000 இருக்கிறது. மிச்சமுள்ள 15,000 பெண்களுக்கான வாழ்வு என்ன? இல்ல ஒருவனுக்கு ஒருத்தி தான், அதுதான் நம்ம கான்செப்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா 15,000 பெண்கள் வாழவே கூட அவங்களுக்கு திருமண பந்தமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்கா? அப்ப அந்த 15,000 பெண்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய விதமாக இஸ்லாம் சொல்லுது, நீ விரும்பினா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. இத பெண்ணுக்கு சொல்லுது, நீ விரும்பினா இன்னொரு மனைவியா நீ அவனுக்கு வாக்கப்பட்டுக்க. அவங்க 2 பேர் பொருந்தி கொண்டால் அதில் வாழ்வார்கள், அந்த ஒப்பந்தத்தில் இணைவார்கள். பொருந்தி கொள்ளாவிட்டால் தனித்து வாழப் போகிறார்கள். இதுல நமக்கு என்ன பிரச்சனை? இதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்ப பலதார மனம், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் என்றாலே பொது புத்தியில எப்படி பதிவாயிருச்சுன்னா அது எதிர்க்கப்படணும். 2 திருமணம்லாம் எதிர்க்கணும், 2 திருமணம்லாம் பண்ணக்கூடாது. சரி, இதை எதிர்க்கிறோம்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டுல எப்படிலாம் சட்டம் இருக்குது பாருங்க. 2 திருமணம் பண்ணக்கூடாதாம், அது மட்டும் தப்பாம். கள்ளக்காதல் தப்பு இல்லையா? கோர்ட்டு சொல்லிச்சா? ஹைகோர்ட் சொல்லிச்சு என்ன? கள்ளக்காதல் தப்பு இல்லை. சென்னையில ஒரு நிகழ்வே நடந்துச்சு. புருஷனை கையும் களமா புடிச்சிட்ட அந்த அம்மா திருமண தகாத ஒரு உறவு முறையில தன்னுடைய கணவனை கையும் களமாக பிடித்து விட்டாள். கோர்ட்டு கேஸ் அழிஞ்சு நீதிமன்றத்துக்கு வந்தாச்சு. நீதிபதி தீர்ப்பளிக்கிறார். என்ன? இல்ல, அவர் இன்னொரு பெண்ணோடு உறவில் இருக்கிறார் என்றால் அதை தடுக்கிற உரிமை மனைவியாக உங்களுக்கு இல்லை. எப்படி பாருங்க, அவர் இன்னொரு பெண்ணோடு இருப்பாரா, அதை தடுக்கிற உரிமை யாருக்கு இல்லையா? கட்டின மனைவிக்கு இல்லையா? தீர்ப்பு இருக்கு, நான் சும்மா சொல்லல, கற்பனையின் பேரில் சொல்லல. கள்ளக்காதல் தவறில்லை என்று ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அப்ப கள்ளக்காதல் தப்பில்லை இப்படின்னு சொல்லுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கள்ளக்காதல் தப்பு இல்லையா? முறைப்படி திருமணம் செய்வது மட்டும் தப்பா? 2வது திருமணம் பண்ணக்கூடாது, அது மட்டும் தப்பு சட்டப்படி. ஆனா கள்ளக்காதல் தப்பில்லை. கள்ளக்காதல்னால அந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? அந்த முதல் மனைவி பாதிக்கப்பட மாட்டாளா? கள்ளக்காதலை மட்டும் சொல்லல, அவன் தீர்ப்பு சொன்ன உடனே புருஷக்கார வெளியே வர்றான், பொண்டாட்டிட்ட சொல்றான், அந்த மாதிரி ஹைகோர்ட்டே என் பக்கம் இருக்கு, இனிமே என்னை எதிர்த்து ஏதாவது சொன்ன நடக்கிறதே வேறங்கிறான். எப்படி ஆயிப்போச்சு பாருங்க காலம்.
கள்ளக்காதல் தப்பில்லைன்னு மட்டும் சொல்லல, சமீபத்தில் இன்னும் ஒரு தீர்ப்பு இருக்கிறது. என்ன? ஓரின சேர்க்கை தவறில்லை, ஓரின சேர்க்கையை தப்பில்லைன்ட்டாங்க. இதெல்லாம் ஒழுக்கத்தை விரும்புகிற யாருமே நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். திருமணத்துக்கு மீறிய உறவு முறைகளை, தகாத உறவு முறைகளை எல்லாம் ஒழுக்கத்தை விரும்புற யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா தீர்ப்புங்கிற பேர்ல சொல்லி இருக்கிறாங்க ஓரின சேர்க்கை தப்பில்லை. ஒரு ஆணும் ஆணும் ஓரின சேர்க்கையில ஈடுபடலாம், தடுக்க முடியாது. சென்னையில எல்ஜிபிடிங்கிற பேர்ல ஒரு பேரணி நடத்தினாங்க. ஓரின சேர்க்கையில ஈடுபடக்கூடிய ஆண்கள், ஓரின சேர்க்கையில ஈடுபடக்கூடிய பெண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு பேரணி. அவங்களுக்குன்னு ஒரு கலர் இருக்கான், கொடி வேற இருக்கான். எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு கலர், அவங்களுக்குன்னு ஒரு கொடி. அந்த ரெயின்போ கலர்ல இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அவங்களுக்கான கொடியா, கலரம். தப்பி தவறி கூட இந்த செல்போன் கவர் பாத்தீங்கன்னா நீங்க ரெயின்போ கலர்ல இருக்கு. அதை போய் கடையில கேட்டோம்னா பாய் இது வேற டைப்பு பாய், இதை வாங்காதீங்கிறாங்க. எப்படி ஆயிப்போச்சு? அப்ப இது மாதிரி ஓரின சேர்க்கை தப்பு இல்லைங்கிறாங்க. இந்த ஓரின சேர்க்கையினால பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? அதனால ஒரு மனைவிக்கு பாதிப்பு இல்லையா? கணவன் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது மனைவிக்கு பாதிப்பு இல்லையா? அப்ப இதையெல்லாம் சட்டம் அனுமதிக்கிறது. கள்ளக்காதல் தப்பில்லை, ஓரின சேர்க்கை தப்பில்லை. லிவிங் டுகெதர் என்கிற அடிப்படையில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு உறவு முறையில் இருப்பார்களே ஆனால் அது தப்பில்லை. தாராளமா ஒரு வீட்டில் தங்கலாம், ஒரு ரூம்ல இருக்கலாம், கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லையா, திருமணம்ங்கிற பந்தமே தேவையில்லையா. ஆனா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு ரூம்ல ஒரு வீட்டுல தங்கலாம். கேட்டா என்ன? லிவிங் டுகெதர். நாங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கிறோம். அப்படிதான் சினிமா பிரபலங்கள் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா போவாங்க, ஒன்னா வருவாங்க, கொஞ்ச காலத்துக்கு எல்லாம் 6 மாசத்துக்கு. கேட்டா என்ன? லிவிங் டுகெதர். நாங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கிறோம் சொன்னா சமூகத்துல ஒரு ஏற்பு நிலை. அவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கிறாங்க, அது என்ன திருமணமா? அது அப்ப திருமணம்ங்கிறது இல்லாம மற்ற அனைத்து முறைகளையும் ஒப்புக்கொள்கிறது, சமூகமே ஒப்புக்கொள்ளுது, நீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது. எதை மட்டும் ஒப்புக்கொள்ள மாட்டோம்ங்கிறோம்? ரெண்டாவது திருமணம் மட்டும் பண்ணக்கூடாது. கள்ளக்காதல் பண்ணலாம், ஓரின சேர்க்கை பண்ணலாம், லிவிங் டுகெதர் பண்ணலாம். ஆனா எதை பண்ணக்கூடாது? ரெண்டாவது திருமணம் பண்ணக்கூடாது. இது முறையை, இது அறிவுக்கு ஏற்புடையதா இருக்குதா? ஒரு ஆண் தனக்கு தேவை இருக்கிறது என்று கருதினால், தன்னுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ அல்லது அவனுக்கு ஒரு தேவை என்று கருதினால் அவன் இன்னொரு திருமணம் செய்வதில் என்ன பிரச்சனை, என்ன தடை? அவன் லிவிங் டுகெதர்ல இருக்கும் பொழுது கூட மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுக்கிறது இல்லை, அவனுடைய சொத்துல அவனுக்கு உரிமை வர்றதில்லை, அவனுடைய பிள்ளைகளுக்கு இவன் தந்தையாவது கிடையாது சட்டப்படி. ஆனா திருமணம் என்று வருகின்ற பொழுது அவன் சொத்துல இவனுக்கு பங்கு இருக்கு, அவன் குழந்தைக்கு இவன் தந்தையாகிறான், அவனுடைய சொத்துல இவனுடைய பிள்ளைகளும் உரிமை கோர முடியும். எல்லா விதத்திலையும் மனைவி என்கிற அந்தஸ்தை அவளுக்கு கொடுப்பது திருமணம் தான். அதை அனுமதிக்கிறதுல என்ன சிக்கலே? அதையெல்லாம் சட்டம் அனுமதிக்க மறுக்கிறதுனால தான் அந்த பழங்காலத்துல எல்லாம் என்ன ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு. அதிகமா பேப்பர்ல நம்ம பார்க்கிற செய்தி அது, ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு. இதுதான். அந்த ஸ்டவ் என்ன தன்னாவா வெடிச்சிச்சு, தானா வெடிச்சிச்சா? இவன் தான் வெடிக்க வைக்கிறான். ஏன் என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, இவன் இருக்கிறதுனால தானே இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. இவளை பரலோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டா, மேல அனுப்பி வச்சுட்டா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அதுக்கு என்ன வழிவகைன்னு தேடுறான், கெட்டவனா மாறுறான். அப்ப சட்டம் திருமணத்தை திறந்து விடணும், ஓரின சேர்க்கையை தடுக்கணும், கள்ளக்காதலை தடுக்கணும், லிவிங் டுகெதரை தடுக்கணும், திருமணத்தை மீறிய உறவு முறைகளை தடுக்கணும், திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கணும். தடுக்க வேண்டியவைகளை எல்லாம் திறந்து வைத்து விட்டு அனுமதிக்க வேண்டியவற்றுக்கு தடை விதிக்கிறார்கள். இதைத்தான் நம்ம சொல்றோம். குர்ஆன் அனுமதிப்பது எல்லா முஸ்லிமும் கண்டிப்பா 4 திருமணம் பண்ணணும் அப்படி சொல்லல, தேவை ஏற்பட்டா பண்ணிக்க. இதுதான் குர்ஆன் எங்களுக்கு அனுமதிக்கிறது. அந்த அனுமதி தான் சரி. மனித குலத்துக்கு, மனிதர்களுக்கு அது நன்மை பயக்கக்கூடிய ஒண்ணுதான். அதுல எந்த விதமான கெடுதல், யார் ஆணுக்கும் கெடுதல் இல்லை, பெண்ணுக்கும் கெடுதல் இல்லை. அதுதான் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. சொல்ல போனா இப்ப இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாதுன்னா சொல்றாங்க, அது கெட்டதுங்கிறாங்க. நாம நம்பக்கூடிய மதிக்கத்தக்க கடவுள்கள், புனிதர்கள் எல்லோருமே ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை பண்ணவங்க தான். அப்படிதான் நமக்கு வேதங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது, புராணங்கள், இதிகாசங்கள் நமக்கு அப்படித்தான் சொல்லித் தருகிறது. கிருஷ்ணர் பரமாத்மா, கிருஷ்ணருக்கு 2 மனைவி இருப்பதாகத்தான வேதங்கள் சொல்லுது, புராணங்கள் சொல்லுது. அதே போல பைபிளை எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு தீர்க்கதரிசிகள், தாவீது, சுலைமான், தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, அவர்களுக்கெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியர்கள் இருந்ததாகத்தான் சொல்லுகிறது. தசரதன், அவருக்கு பல 100 மனைவியர்கள், 1000 மனைவியர்கள் இருந்ததாக சொல்கிறது. அப்ப அவங்களாம் 100 1000ன்னு போறாங்க. நம்ம அப்படிலாம் வேண்டாம், உனக்கு தேவை ஏற்பட்டா 2 அந்த லிமிட்டோட நின்னுக்க, இதுல என்ன பிரச்சனை? இது நம்ம எல்லா விதத்திலையும் ஏற்புடையதான் என்பது இந்த கேள்விக்குரிய பதிலா சொல்லிக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.